அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அருமையான 4வது நாளில் 100 நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. நெடு நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு விடுதலை வருமா, என் வீட்டிற்கு விடுதலை வருமா என்று ஜெபித்து கொண்டிருந்த தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்பட்டபடி உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சில வெகுமதிகளோடு சில ஆவிக்குரிய நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார். அடியனுடைய தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் காட்டின சில காரியங்களை தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் தேவனுடைய வெகுமதிகள் உங்க வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் உங்களை விசிட் பண்ணுவார்கள். மனித ரூபமாக சில நன்மைகள், சில கதவுகள் கர்த்தர் உங்களுக்காக திறந்திருக்கிறார். நீங்கள் இன்று இந்த வானத்தில் திறக்கப்பட்ட அந்த தெய்வ பிரசன்னத்தின் கதவை உபயோகப்படுத்துவீர்கள் என்றால், தேவ நாமத்தை ஆமென் சொல்லி துதிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், சாலமோனுக்கு இறங்கின ஆண்டவர் துதித்து கொண்டிருந்த சாலமோன் மேல் ஞானத்தையும் சம்பத்தையும் கொடுத்த ஆண்டவர் இன்று உங்களுக்காக கிருபையாய் இறங்க போகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்தில் உள்ள அக்கினி உங்களை பற்றி எரிய பண்ணும். பல தேசங்களில் உங்களை எடுத்து செல்லும். நீங்கள் கட்டப்பட்ட நிலைமை மாறும். உங்கள் ஸ்டாக்னன்ட் சிச்சுவேஷன் மாறப்போகுது. உங்கள் கட்டுகள் உடைய போகிறது. நெடு நாட்களாக ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது. அது ஒரு குட்டி கழுதை. அது கிட்ட தாய் நின்று கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் கண்கள் தூரத்தில் இருந்த அந்த கழுதையை கண்டது. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், நான் அதில் பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆம் தேவ ஜனமே, உன்னுடைய கட்டுகளை ஆண்டவர் கண்டிருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் நெடுநாளாக இருந்த வேதனையை கண்டிருக்கிறார். நல்ல சமாரியனாக வந்த ஆண்டவர் அந்த குற்றுயிராய் இருந்த மனிதனுடைய காயங்களை கவனித்தார். ஹல்லேலூயா. அந்த குற்றுயிராய் இருந்த மனிதன் மேலே இரக்கம் பட்டார். இதே போல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்க வாழ்க்கையில அவருடைய இரக்கம் வந்திருக்கிறது, அவருடைய மகிமை வந்திருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபத்தை உபயோகப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தில் பலமாக கிரியை செய்ய உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்கிறீர்கள் என்றால், ஆமென், உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். 1வது நாளில் இருந்து 100 நாள் வரைக்கும் நீங்கள் தொடர் ஜெபத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அனுதினமும் அந்த வீடியோக்களை கேட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, ஒருவேளை இந்த லைவ் எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் கேட்டாலும் சரி, இதில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் வார்த்தை உங்களுக்கு உள்ளது. உங்களை தலைகீழாக, உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவ ஆவியானுடைய தரிசன வார்த்தைகள், உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த அருமையான ஜெப ஆராதனையில் அடங்கி உள்ளது. தொடர்ந்து ஆராதியுங்கள். உங்களுடைய லைஃபை மாற்றக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஏதேச்சையாக அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ஜெபம் உங்க கைகளில் வருகிறது என்றால், நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. அநேகருக்கு இது பயன்படும்படி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அகில தமிழ் கிறிஸ்தவர்களும் தேவ பிள்ளைகளும், ஆவியில் ஜெபிக்கும் விரும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், தனி ஜெபத்தில் வளர முடியாத தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த சேனல் பயன்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சேனலை கொடுத்த நோக்கம் நிறைவேறுவதாக. வாருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய அக்கினி பலமாக இறங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ தாய் தேற்றுகிறது போல உங்களை தேட்ட போகிறேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளையை நீங்க தேட்டுகிறது போல கர்த்தர் உங்களை தேட்ட போகிறாரு. உங்க கண்களில் உள்ள கண்ணீரை துடைக்க போகிறாரு. அநேகருக்கு கேள்விக்கு பதில் நீங்க சொல்ல வேண்டும் அல்லவா? உங்க வாழ்க்கையின் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? இதோ கர்த்தர் உங்களுக்கு பதிலாக வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுவோமா? வாருங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் அறையை நிரப்புங்க. அன்று நிரப்பினீரே, அவர்கள் இருந்த அறையை நிரப்பின ஆவியானவரே, மேலறை நிரப்பின ஆவியானவர் இன்று என் வீடை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. விடுதலையின் சத்தியத்தினால் என்னை நிரப்புங்க. கட்டுகள் உடைகிற மகிமையால் நிரப்புங்க. பிரேக் த்ரூ வல்லமை எங்களை தொடட்டும். டெலிவரன்ஸ் ஆவியானவர் எங்கள் வீட்டில் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு சொன்னீரே. லீகாதா ராபா ஷாகாதா ராபா. அந்நிய பாஷை பெற்ற தேவ ஜனங்கள் ஆவியின் ஆழத்திலிருந்து இன்று ஜெபிக்க
ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க. உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு அக்னி புறப்படணும். உங்களுக்குள்ளாக இருந்து தேவ பிரசன்னம் புறப்படணும். சகல நுகத்தடிகளை இன்று அபிஷேகம் உடைக்கும். படிப்படியாக உடைத்து 100 நாட்கள் வரும் பொழுது பரிபூர்ண விடுதலையை உண்டாக்கும். இந்த அருமையான 4வது நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை பலமாக தொட போகிறார். அவர்களை அபிஷேகம் பண்ண போகிறார். அவர்களை அழைத்த அழைப்புக்காக அவர்களை நிரப்ப போகிறார். உங்க உள்ளத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை, ஒரு அருவியிலிருந்து வெள்ளம் ஒழுகி ஓடுகிறதை நீங்கள் உணர்கிறது போல நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்ப சித்தமா இருக்கிறார். வாருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். அவருடைய அபிஷேக தைலம் நம்ம மேல ஊற்றப்பட ஆரம்பித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சிரசிலும் ஒரு பலமான ஆனந்த தைலம் வரும். எல்லா கவலைகளையும் மறக்கிற ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் தாகம் தீர்க்கப்படும். அருமையானவர்களே, வாருங்கள் சேர்ந்து உயர்த்துவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் இறங்கினால் சூழ்நிலைகள் மாறுமே. ஓ ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஓ ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, எங்கள் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் அப்பா. ஓ ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே. ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கிறார். தேவ ஜனமே, உன் அழுக்கையெல்லாம் கழுவுகிறார். உன்னுடைய வேதனைகளை எல்லாம் துடைத்து மாற்ற ஆரம்பித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். உன்னை சுத்திகரிக்க ஆரம்பித்து விட்டார். தேவ ஜனமே, அப்படி இணைந்து துதிங்களே. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா ஓ ரபாபா ஷகதா ரபா ரகோசியாட்டலரபா நீராளுகை செய்யும். ஒருக்கா கூட சொல்வோமா? வாரும் தூய ஆவியே, வாரும் தூய. உங்க பாத்திரம் நிரம்புற லெவல்ல அவர் இறங்க போகிறார். உங்க குடும்பத்தை அவர் நிரப்ப போகிறாரு. வெறுமையான சூழ்நிலையை மாற்ற போகிறாரு. வெறுமையாக இருக்கிற எல்லா காரியத்திலையும் என் ஆண்டுடைய கரம் இறங்க போகிறது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினாரே, இன்று உங்கள் மேல் அசைவாட போகிறார். ஹல்லேலூயா. ரபா ஷகா தனா ரபா, உங்க குடும்பத்தில் அசைவாட போகிறாரு. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஓ ஆலோசனை
ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய். உங்க வீடு அவர் கண்ட்ரோல் பண்ண போறாரு. ஓ ஜீவ தண்ணீர் நீரே, உங்க குடும்பத்தவர் ஆளுகை செய்ய போகிறாரு. உங்க குடும்பத்தில் உள்ள அந்நிய வல்லமைகள், இருளின் வல்லமைகள் நிர்மூலமாக போகிறது. எத்தனை நாட்களாக கண்ணீரோடு இருந்தீங்க, வேதனையோடு இருந்தீங்க, ஒரு முடிவு வந்திருக்கிறது. வாரும் தூய ஆவியே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு ஆவியானவரை பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் அப்பா, பரிசுத்த வல்லமையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, அக்னியால் என்னை நிரப்பும் அப்பா. ஓ ரபா ஷகட ஜரபா, ஓ அக்னியா என்னை நிரப்பும். வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே அப்படி அந்நிய பாசப்பட்ட தேவ ஜனங்கள் சேர்ந்து சொல்லுங்க. யாரின் கட்டுகளை உடைக்கிறார், சோர்வின் ஆவிகளை உடைக்கிறார், அந்தகார வல்லமைகளை நிர்மலமாக்குகிறார். ஜெபிக்க விடாதபடி உள்ள எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிகிறார். எழும்ப முடியல, எழுப்பி பிரகாசிக்க முடியாத எல்லா தடைகள் உடைகிறது. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினி, ஒரு அக்கினியை போடுங்கப்பா. ஒரு அக்கினியின் ஆவியானவர் என் மேல ஊற்றப்படுவாராக. ஒரு அக்கினியின் மகிமை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொடுவீராகப்பா. இந்த நாளாவது நாளில் அருமையான தேவச்சனங்கள் ஒவ்வொரு மேலையும் ஒரு விசேஷித்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓ வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வெறுமையை மாற்றுகிற ஆவியானவர் உங்க குடும்பத்தில் உள்ள வெறுமைகளை மாற்ற சித்தமா இருக்கிறார். எல்லா இருளும் மாறுகிறது, எல்லா அந்தகாரங்களையும் மாற்றுகிறார். ஓ ஜெபிக்க ஆரம்பித்த தேவ பிள்ளையே, ஜெபிக்க ஆரம்பித்த தேவ பிள்ளையே, ஆவியானவருடைய அக்கினி உன்னை நிரப்ப ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரபா லஷகோ துடிரியான் டலரபோ ஷகாரியான் டலரபோ லியாந்தல ரபோ ஷந்தல ரபா லிகாதா லரபா ஷகாதா நரபா லியாந்தல ரபோ லிகாதா லரபா ஷகாதா நரபா லியாந்தரபே ஷந்தல ரபா உடபா ரகடா
ரகதா 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 லகதா ரகதா 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 ரகதனா அல்பராத ரகத்துநாத ரபத்துரியா இகாதா ரபா ஷகதானா ரபா ஓ ரபா ஷகதா ரபா பாபா. அருமையான தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் வருகிறதுக்கு முன்பதாக முன்னொரு நாட்களில் எப்பொழுதெல்லாம் படகு வருவோம் அப்பொழுதெல்லாம் அந்த படகுனுடைய வெளிச்சத்தை பார்த்த கரையில் உள்ள மக்கள் அந்த கரை இங்கே இருக்குது என்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கோல்களை வைத்து தீ எரிப்பார்கள். தீ எரிக்கும் பொழுது அந்த கப்பல் என்ன செய்யும் என்றால் அந்த கரையை நோக்கி வரும். இது அந்த கலங்கரை விளக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ராஜாவை பலி வாங்குறதற்கு அந்த நாட்டில் உள்ள ஒரு சில மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த தீயை அது புகையை அந்த தீயையும் பற்ற வைத்து இளவரசர் அந்த இடத்துல சேர்றதுக்கு முன்பதாக அந்த தீயை பற்ற வைக்கிற நபரை கொன்னுவிட்டு அந்த இளவரசை காட்டுக்கு நேராக தீயை பற்ற வைத்து கரைக்கு நேராக வந்த படகு காட்டுக்கு நேராக போக வைத்தார்கள். காட்டுக்கு செல்லும் பொழுது அந்த இளவரசனை கொன்றார்கள். இது ஒரு கதை என்றாலும் ஆண்டோடைய நாம மகிமைக்காக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கரை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில இந்த போராட்டத்துக்கு முடிவென்னு தெரியாமல் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு டூப்ளிகேட் கரையை இந்த உலகம் காண்பித்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போட சித்தமாக இருக்கிறது. அந்த இளவரசனை கொல்றதுக்கு சத்ரு தந்திரமிட்டு இன்னொரு இடத்துல பற்ற வைத்து ஒரு காட்டுக்கு நேராக வர வைத்தான். ஏனால் இரவு நேரத்தில் ராஜ்யம் எங்க இருக்கிறது, கரை எங்க இருக்கிறது என்று எதுவுமே தெரியாது. ஏனால் ஒருவேளை ராஜ்யம் உள்ள இருந்திருக்கும், இது கரையாக இருந்திருக்கும், உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் குதிரையில போக வேண்டியது இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சத்ருவின் தந்திரம், ஏதோ ஒரு சதி திட்டத்தினால் அந்த இளவரசனுடைய உயிர் போனது. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை ராஜாவாக ஆசாரியனாக அழைத்திருக்கிறார். உன்னையும் சத்ரு வஞ்சிக்கலான்னு நினைப்பான், உன்னையும் கொல்லலான்னு நினைப்பான், திருடலான்னு நினைப்பான். ஆண்டு சொல்றாரு, ஒளி மங்கி அவன் இருளாய் இருக்கிறது, ஆனால் அந்த ஆண்டவர் உனக்காக ஒளியை ஏற்ற போகிறாரு. ஏன் தெரியுமா, நீ கரையில சேரணும். நீ கடல்ல மூங்கி சாகிறதுக்காக அழைக்கப்படல. பேதுரு கடல்ல முங்கும் பொழுது மூங்கி சாவுன்னு நம்ம ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கரங்களை பிடித்து தூக்கினார். இன்று உன் வாழ்க்கை மூழ்கிறது போல இருக்கிறதா, மூழ்கி ஆழத்தில் போகிறது போல் இருக்கிறதா, கர்த்தருடைய கரம் உனக்காக வந்திருக்கிறது. பெற்றுக்கொள் ஒரு ஜீவ விருட்சத்தின் மகிமை. ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறதுக்குள்ள மகிமை வந்திருக்கிறது. பாவத்தில் இருந்து விடுதலை உனக்கு, சாபத்தில் இருந்து விடுதலை, கட்டுகளில் இருந்து விடுதலை. இந்த நகரத்தை விட்டு ஓடு. இந்த பொல்லாத அழிந்து போகக்கூடிய உலக நகரத்தை விட்டு பரம அழைப்புக்கு நேராக ஓடி வா என்ற ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. நமக்காக கரையில் நம் ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் திசை கண்டு போவதில்லை. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது ஒரு லைட் ஹவுஸ் ஜெபம். நீங்க கரை தெரியாம நீங்கள் கடலில் மூழ்கப்பட்டது போல ஒரு கொடூரமான சூழ்நிலையில் உங்க வாழ்க்கை இருந்தாலும் இந்த ஜெபம் ஹல்லேலூயா ஒரு கலங்கரை விளக்கை போல, ஒரு லைட் ஹவுஸ் போல இந்த இடத்துக்கு வாங்க ஜனங்களே. ஜெபம் என்ற கொடுமுடிக்கு வாங்க. இங்க ஒரு கரை இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கரை ஒதுங்கி இருக்கிறோம், நீங்களும் வாங்க என்று அழைக்கிறது தான் இந்த அருமையான 100 நாள் ஜெபம். எங்கேயோ மாட்டி எங்க வாழ்க்கை அழிஞ்சிருக்கும். இந்த உன்னதமான ஊழியத்தை செய்ய நாங்கள் தகுதி இல்லாதவர்கள். ஆனால் கர்த்தருடைய கரம், அவருடைய கலங்கரை விளக்கு, அவர் எங்களுக்காக பத்த வச்ச விளக்கு, அவர் எங்களுக்காக ஒளிமயமாக காட்டின அபிஷேகம், அவர் எங்களுக்காக திறந்து கொடுத்த வெளிச்சம், இருள கிடந்த எங்களை, ஆழக்கடல்ல கிடந்த எங்களை அகோர காற்றடித்து எங்க படகு மூழ்கி ஒரு ராபாஷா தர்ரா காபாஷியா வேதத்துல யூரோக்லி தான் சொல்லக்கூடிய புயல்ல அடிபட்டு அந்த படகெல்லாம் உடையும் பொழுது பவுல் ஹல்லேலூயா ஒரு கட்டையை பிடித்து கொண்டு ஹல்லேலூயா ஒரு அருமையான ஐலாண்டில் ஒரு அருமையான தீவில எட்டி வருகிறார். அதே போலதான் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில பல இன்னல்களினால், துன்பங்களினால், வாழ்க்கையில பிரச்சனைகளோடு, உடைந்த நிலைமைகளோடு, கண்ணீரோடு, அநேகருடைய வாழ்க்கையில டைவோர்ஸ், அநேகருடைய வாழ்க்கையில சிறைச்சாலை அனுபவங்கள், அநேகருடைய வாழ்க்கையில பொல்லாத ஆவிகள், இச்சையின் ஆவிகள், ஹல்லேலூயா
சண்டையின் ஆவைகள், குடியின் ஆவிகள், குடும்பத்துல பயங்கரமான பில்லி சூனியங்கள், அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் தான் நம்ம பிரேயர் டைம் சேனல்ல செபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய அக்கினி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னைக்கு நீங்கள் திடமனதா இருந்தீர்கள் என்றால் எனக்கு ஒரு சகாயம் என்று நீங்கள் திடமனதா இருக்க வேண்டும். யோசுவா 1 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பலன் கொண்டு திடமனதா இரு. ஏன் தெரியுமா? உன் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான், உன் ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் தான், உன் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் தான். ஆனால் நீ பயந்தால் நீ சோர்ந்து போவாய், உன் விசுவாசம் அடிப்படும். ஆண்டு சொல்றார், நீ பயப்படாதே என்று வேதத்தில் பல முறை சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யோசுவா 1 அதிகாரத்துல ஹல்லேலூயா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. அது 1 அதிகாரம் 6 வசனத்துல ஆண்டவர் இப்பிரகாரமாக சொல்லி இருக்கிறார், ஹல்லேலூயா பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏனென்றால் 5 வசனம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி சொல்லிட்டு தான் என்று சொல்றார், பலன் கொண்டு திடமானதா இரு, நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். இந்த பிரச்சனை தேவ மகிமைக்காக வந்திருக்கு, உன்னை அழிக்கிறதுக்காக அல்ல, உன்னை சாட்சியா மாத்திரம் வந்திருக்கிறது. கல்யாணம் டிலே ஆயிருக்கிறதா? குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? படிச்சும் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? தினமும் சோர்வின் ஆவி தாக்குகிறதா? இச்சையின் ஆவி தாக்குகிறதா? சண்டையின் ஆவி தாக்குகிறதா? குடியின் ஆவி தாக்குகிறதா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ திடமனதாய் இரு மகனே, நீ திடமனதாய் இரு மகளே. போராட்டம் உண்டு. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. கெட் ஹார்ட். நீ சோர்ந்து போவாதே. உன்னத அபிஷேகம் உண்டு உனக்கு. உன் கட்டுகளை உடைக்க ஒரு அபிஷேகம் உண்டு, உன் கட்டுகளை உடைக்க ஒரு ஆண்டவர் உண்டு, உன் கட்டுகளை நிர்மலமாக்க ஒரு பரிசுத்த ஆவி உண்டு. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி இறங்குது. பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் ஆண்டவர் பெரியவர் தான், உன் ஆண்டவர் மகிமையானவர் தான். ஆனால் நீ சோர்ந்து போவாயானால் ரீகாபா ஷகதா ரகாபா லௌசியாண்டலரபா லியாண்டலரபலகடர சந்தலாதலரபா, நீ சோர்ந்து போவாயானால் பிசாசானவனுடைய தந்திரம் உனக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். அவனுடைய தந்திரம் உனக்கு செயல்பட்டால் நீ சோர்ந்து போவாய். ஆண்டோடைய வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. யோவான் 16:33 வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கெட் ஹார்ட், பி கரேஜ், பி ஸ்ட்ராங். உங்களை நீங்க பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்க குடும்பத்தை நீங்க பலப்படுத்தணும். உங்களை நம்பி ஒரு தேசம் இருக்கு, உங்களை நம்பி ஒரு மக்கள் இருக்காங்க, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, உங்களை நம்பி சில ஆத்துமாக்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக அழைக்கப்படல, நீங்க தளர்ந்து போக அழைக்கப்படல, நீங்க பின்வாங்கி போக அழைக்கப்படல, நீங்க பலவீனப்பட்டு போக அழைக்கப்படல. யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. யாரை நினைச்சு கோவப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவங்க உதவி செய்யலையே, இவங்க உதவி செய்யலையே, கவலைப்படாதீங்க. உங்க கையில தேவ ஆசீர்வாதத்தை தருவாரு, உங்க கையில நன்மையை தருவாரு. அவங்க எனக்கு ஆகாரம் தரலையே, இவங்க எனக்கு ஆகாரம் தரலையேன்னு அவன் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட இல்லாத ஒரு நிலைமையில எலியா கேரி ஆற்றங்கடையில சோர்ந்து போய் இருந்தாரு. சோர்ந்து போய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் காகத்தை அனுப்பினார். சில நேரம் சிலர் நமக்கு உதவாமல் இருக்கலாம், ஆனால் நாம் நினைத்திராத வழிகள் வாசல்களை கர்த்தர் திறப்பார். இதே காகம் தான் நோவாவுக்கு உதவி செய்யாமல் போனது. அதை வெளியிட்ட பொழுது அந்த காகம் ஓடி போனது. ஆனால் எலியாவுக்கோ
கர்த்தர் சொன்னதினால் காகம் கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சில தூதர்களை அனுப்ப போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சில திறவுகோள்களை அனுப்ப போகிறார். நீங்கள் இந்த நாட்களில் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது சில அந்தகாரங்கள் ஓடுகிறதை நான் பார்க்கிறேன். சில அந்தகார ஆவிகள் உங்க வீட்டை விட்டு வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். சில அந்தகார ஆவிகள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சேதப்படுத்தி கொண்டு இருந்தது. அந்த அந்தகார ஆவிகள்ல இருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி உங்களை விடுதலை ஆக்குறதை நான் உணர்கிறேன். உங்களை விடுதலை ஆக்குறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க. நீகாதாரா பாபா, இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுங்க. ஆவியானவரை கிரியை செய்யும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென் விசுவாசியுங்கள். ஒவ்வொரு வார்த்தை உணவு போல உங்க உள்ளத்தில் போவதாக. ஒவ்வொரு வார்த்தை உணவு போல உங்க உள்ளத்தில் போவதாக. சிங்காசனத்திலிருந்து வருகிற வார்த்தை ஆவியின் ஜீவனுமான வார்த்தை, மாம்ச எண்ணம் இல்லாத வார்த்தை. ஹல்லேலூயா. வசனம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் என்றால் அதில் ஆவியின் ஜீவனும் இருக்கும். உன் சோர்வு மாறும், உன் களைப்பு மாறும். ஒரு பூஸ்ட் குடித்தது போல, ஹல்லேலூயா, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தது போல கர்த்தருடைய ஆவியானவரை பலப்படுத்துகிறார். மகனே, ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. புதிய ஏற்பாட்டில் கூட அழகா சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நீ ஜெயிப்பாய் மகனே, நீ ஜெயிப்பாய் மகளே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், ஜெப அபிஷேகத்திற்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிவீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற ஒரு தொழிலை செய்வீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற ஒரு பிசினஸை தொடங்குவீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறது சின்ன காரியமா இருக்கலாம், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இன்னைக்கு சில அற்பமான ஆரம்பத்தில் இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முடிவு பயங்கரமாய் இருக்கும். எழுதிக்கொள், தீர்க்க தரிசன வார்த்தையை எழுதிக்கொள், உன் முடிவு பயங்கரமாய் இருக்கும். இன்னைக்கு அநேகர் உன்னை கண்டு நீ அற்பமாய் இருக்கிறாய், உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எழுதிக்கொள் மகனே, உனக்கு ஒண்ணு இல்லாமல் போனாதான் உன் உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறத உலகம் பார்க்கும். உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும். அது நடக்கிற வரைக்கும் ஹல்லேலூயா உலகம் நினைக்கும் இவங்க ஏதோ இருந்துச்சு அதனால இவன் பணக்காரன் ஆயிட்டான். இல்ல 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 இல்ல, அப்படிப்பட்ட நிலைமை அல்ல. என்கிட்ட ஒண்ணு இல்லாமல் போனாலும் என் ஆண்டவருடைய கரம் என உயர்த்தும். எந்த நெருக்கத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நெருக்கத்தில் இருந்து உன் கரையை வந்து அடைய ஒருவர் உனக்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஒளி மங்கிட்ட ஆண்டவரே, என் வாழ்க்கையில உன்னதமான ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா. கலித்திரவு காத்திருப்போ, கலித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். வாருமையா வாருமையா போதகரே, வந்து மீதம் Baba Shakadara Baba Baba Reke Shekete Sakamara Kadara Bashakadara Baba Baba Likadara Bashakadara Bashakadara Kamara Kadara Baba Baba Serumaya Serumaya Siriyavana Siriyavana உத்தமரே
ஒளி மங்கின அனுபவம் வரலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போன அனுபவங்கள் வரலாம். ஹல்லேலூயா. நிந்தனையின் அனுபவங்கள் வரலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், லீகாதா மஷகதா நரபா லீகாதா லரபா லியாந்தல ரபோ சந்தல ரபா லியாந்தட ரபோஸ் யந்தல ரபா அல்பராத ரபோசியா அல்கா ரகஸ்யந்தல ரபோசியா லீகாதா ரகபா ரகதா ரகபோ ரியந்தல ரபா லியாந்தல ரபோ சந்தல ரபா அல்பராத ரபலகடரா சந்தல ரபா அல்கரோஸ் யந்தல ரபா அல்கராஸ் யந்தல ரபலகடரஸ்யா லீகாதா லகபா பாபா 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 லியாந்தல ரபோஸ் யந்தல ரபா அல்பராத ரபால் டரஸ்யா. ஆவில ஜெபிக்க ஆரம்பிங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய கரம் நம்ம மத்தியில கிரியை செய்ய ஆரம்பித்திருக்குது. அன்னைக்கு அந்த சீசர்கள், ஒரு சீசர்கள் ஹல்லேலூயா அந்த ரோட்டுல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது 2 பேரும் கவலையோடு நடந்து போகிறாங்க. என் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். என் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு 3வது நபராக வந்தவர் யார்? அந்த 3வது நபர் யார்? அந்த 3வது நபர் அவர்தான் நம்முடைய போதகர். அவர் வீட்டுக்கு கிட்ட வரும் பொழுது அந்த 2 சீசர்களும் சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுக்குள்ள வாங்கய்யா, ஐயா எங்க வீட்டுக்குள்ள வாங்கய்யா. அது இருளான நேரம், அது இருள் சூழும் நேரம். அந்த இருள் சூழும் நேரத்தில் சீசர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபா ஷகட ஜனபா ரியாண்டல ரபா. ஆண்டவரே ஹல்லேலூயா, இரவு ஆகிறதே, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இரவு ஆயிருக்கிறதே, என் வாழ்க்கையில இரவு ஆயிருக்கிறதே, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் மற்றும் பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்க கூட இருங்கப்பா, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். எத்தனை அருமையான விஷயம், அருமையானவர்களே. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் மனித ரூபம் எடுத்து வந்திருந்த வேளையில ஒருவருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கு தங்கும்படி போகிறார். அவர்களோடு அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா ராமா ஷகதனா ரபா. அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். யந்த ரபா சந்தல ரபா ஷியந்தல ரபா ரகந்தரபோ சந்தடாதர் யந்தலரபா. அவர் மறைந்து போனார். அவர் உன்னதமான தேவன். அந்த தேவன் உன் அருகில் தோன்ற ஒரு நிமிடம் கூட ஆகாது. உன் பிரச்சனைகளை மாற்ற ஒரு நிமிடம் கூட ஆகாது. சொல்லுங்க, ஏசப்பா என் வீட்டிற்கு வாரும், என் குடும்பத்தில் வாரும். இந்த கடனை மாற்றும், இந்த குடியை மாற்றும், இந்த இச்சையின் ஆவியை மாற்றும், இந்த பொல்லாத பிசாசை மாற்றும், இந்த அந்தகார வல்லமைகளை மாற்றும், இந்த பில்லிசூனிய வல்லமைகளை உடையும் என்று நீங்கள் எழும்பினீர்கள் என்றால் எந்த அந்தகாரம் உங்களை ஜெயிப்பதில்லை. நீங்கள் எழும்பாததுனாலதான் அது எழும்பி நிற்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா ரகபஷ் யந்தலரபா. அநேக மக்கள் இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியல. ஆண்டு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த 4வது நாள்ல தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, ஓ நீ தேவனுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. உன்னை ஒப்பு கொடுத்தபடியால் இன்னைக்கு நீங்க எழும்புகிறபடியால் எல்லா பிசாசின் வல்லமைகளும் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு ஓட போகிறது. வெறும் 4வது நாளிலே கர்த்தர் உனக்காக அசைவை உண்டாக்குகிறார் என்றால் இந்த ஜெபம் 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது உன் குடும்பத்தில் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், சுற்றியும் அக்னி இறங்கும். அனுதினம் ஜெப வாழ்க்கை உண்டாகும். உன் வாழ்க்கை டோட்டலாக ஃப்ரீ ஆகும். நீ பறந்து பறக்கிற ஒரு பச்சையை போல் இருப்பாய். வேகமாக பறப்பாய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், ஆண்டவரே வாரும், என் வாழ்க்கையை மாற்றும். இத்தனை நாள் பட்ட பாடு போதும். 10 வருடம் பட்ட பாடு போதும். ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கங்கள் போதும். எங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்த அந்தகாரங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். அந்த குடிகார ஆவிக்கு ஒரு முடிவு வரட்டும். அந்த பொல்லாத அந்தகாரங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். அந்த கடன் ஆவிக்கு ஒரு முடிவு வரட்டும். அந்த இச்சையின் ஆவிக்கு ஒரு முடிவு வரட்டும். அந்த பொல்லாத பலவீனத்தின் ஆவிக்கு ஒரு முடிவு வரட்டும். ஹல்லேலூயா. டாக்டருக்கு போய் பணம் கட்டுற ஆவிக்கு ஒரு முடிவு வரட்டும். எங்கெங்கெல்லாம் என் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்தோ அதற்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? லீகாபா ராஷோ கோட்டோசாலா ரபா ஹalleluya ராசாபா ராடாசியா ஹalleluya. ஆண்டவர் சொன்னாரு, எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்க நான் இருப்பேன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். இப்பொழுது நீ ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில உன் கட்டை உடைச்சுக்கிட்டு உன்னுடைய போராட்டங்களை படிப்படியா உடைத்து கொண்டு உன் அருகாமையில இருக்கிறது யார் தெரியுமா? 2-3 பேர் மத்தியில கூடுகிற இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நம்ம மத்தியில நம்மோடு இருக்கிறார். அந்த கட்டுகளை உடைக்கிறார். மூழ்கி கொண்டிருக்கிற உங்களை கைகளை பிடித்து தூக்குகிறார். ஆவியானவர் காட்டுகிறார். உங்கள் கரங்களை பிடித்து ஒருவர் தூக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. பேதுருவின் படகை மீனால் நிரப்பினவர், கடலின் மேல் நடந்தவர், மரித்து உயிர்த்து எழுந்தவர் உங்கள் அருகாமையில் நின்று உங்கள் கைகளை பிடித்து தூக்குறதை நான் பார்க்கிறேன். ஹalleluya. அநேகருடைய கரங்களை பிடித்து தூக்குகிறார். அநேகருடைய வியாதிகள் உடைகிறது. அநேகருடைய கடன் பாரங்கள் மாறுகிறது. அநேகருடைய போராட்டங்கள் உடைகிறது. அநேகருடைய சரீரத்தில் வல்லமை இறங்குகிறது. சில சர்ப்ப வல்லமைகளை மிதிக்கிறார். மிதிமகளே அவைகளை மிதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். அவைகளை மிதி. இயேசுவின் நாமத்தில் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ மிதிக்க போகிற, நீ இப்பொழுது மிதித்து கொண்டிருக்கிற, நீ இயேசுவின் நாமம் என்று சொல்லு. இயேசுவின் நாமம் என்று சொல்லு. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை என் குடும்பத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே என்னையும் என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவாயாக. இருளின் ஆவிகள் வெளியேறட்டும். பலவானின் ஆவிகள் வெளியேறட்டும். திறந்த வாசலை தட்டுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். திருமண தடைகளை உண்டாக்குகிற ஆவிகள் வெளியேறட்டும். வியாதியின் வல்லமைகள் வெளியேறட்டும். பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். கடன் வல்லமைகள் வெளியேறட்டும். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். நீ என்ன ரூபத்தில் வந்தாலும், நீ எப்படிப்பட்ட ஆவியாக வந்தாலும், நீ மறைந்து கிரியை செஞ்சாலோ, நீ அந்த மறைந்து கிரியை செய்கிற ஆவிகளை கர்த்தர் உன்னை நிரப்பி அதை விரட்டுகிறார். உன் வாயை திறந்து கட்டளையிடு. உன் கைகளை உயர்த்தி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் என்னை பலவீனப்படுத்துகிற ஆவியே, என் குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற ஆவியே, இப்பொழுது வெளியேறுவாயாக. ஒரு அக்கினி நிரப்பி கொண்டிருக்கிறது. நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாயகன் நாமம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. ஓ தாமதமே தயை உரிய, தாமதமே தயை உரிய, தற்பரனே நலம் தருவாய். தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே, வந்தம் மீதம் தங்கிடும். வாருமையா ரபா பாபா பாபா ஷகதா ரபா பாபா ரிகபா ரபா ஷகதா ரபா. ஓ சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவனா எங்களிடம், சிறியவனா எங்களிடம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ரபா ஷகனா தல ரபா ரகதன ரபா லேகோ ஷகடா ஜோரா கமாரியா. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆவியான அந்த கட்டுகளை உடைத்தெறிகிறதை நான் உணர்கிறேன். ஹalleluya. சிங்கங்களை கிழித்தெறிந்த சிம்சோனுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் உண்டாயிருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அந்த பலனை உங்கள் மேல் ஊற்றுகிறார். லீகா ரபா ஷகடா ஜரபா பாபா. துதி பயங்கரமான ஆயுதம். துதி ஒரு பயங்கரமான ஆயுதம். இந்த prayer time channel
சேனலை கர்த்தர் எதற்கு தெரியுமா உண்டாக்கினார்? நெடு நாட்களுக்கு முன்பதாக நானும் என் சகோதரனும் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில சில பாடல்கள் பயங்கரமாக கிரியை செய்து எங்களை உருமாற்றினது. துதி என்ன தெரியுமா செய்யும்? எரிகோவை விலப்பண்ணும். துதி கட்டுகளை உடைக்கும். துதி தேவனை நம் மத்தியில் இறங்க பண்ணும். ஜெபம் நாம் அவரிடம் செல்லுவோம், துதி அவரை நம்மிடம் கொண்டு வரும். அதனால ரொம்ப பவர் கூடினது துதி. அதனால துதிக்க துதிக்க தேவன் நம் மத்தியில் உலாவுவார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதனாலதான் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பிரைம் டைம் சேனல்ல துதிகள் வருகிறது, அந்நிய பாஷைகள் வருகிறது, ஜபங்கள் வருகிறது. ஏன் இந்த அந்நிய பாஷையோடு நாம் துதிக்கிறோம் என்றால் தேவ பிரசன்னம் இறங்கும். ஏனென்றால் நாம் புரியாத அந்நிய பாஷையை பேசும் பொழுது அது ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாமல் பேசினால் அது வெறும் வார்த்தையாக மாறிவிடும். ஆனால் ஆவியானோட ஏவுதலோடு பேசும் பொழுது அது கதவுகளை திறக்கும். அதனால் தான் நாம் துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார், இருதயத்தில் உணர்வு உண்டாகும். அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நடத்துதல் கிடைக்கும். சும்மா அந்நிய பாஷையை பேசும் பொழுது விடுதலை நடக்காது. அருமையானவர்களே, ஆவியானவர் இடைப்பட்டு தான் நாம் அந்நிய பாஷை பேச வேண்டும். இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கிற ஆவியினால் ஏன் நிரம்புகிறார்கள்? ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நல்லா துதி, கட்டுகள் உடையும். அந்நிய பாஷை இல்லையா? நல்லா துதி. அபிஷேகம் கிடைக்கலையா? நல்லா துதிக்க ஆரம்பிங்க. பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தண்ணிக்குள்ள மீன் இருந்தா துள்ளும். அதே போல தேவ பிரசன்னம் தான் நமக்கு தேவை. அந்நிய பாஷை ஆண்டவர் கிடையாது. ஒரு உபாசம் ஆண்டவர் கிடையாது. ஜபம் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறாரு. அதனால ஜபம் என்கிட்ட இல்லை, உபாசம் என்கிட்ட இல்லை, அந்நிய பாஷை இல்லை, எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. முதலாவது ஆண்டவர் தான் இருக்கணும். ஆண்டவர் வந்துட்டாருன்னா துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, ஒன்னா தானாக வரும். அது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்க கூட இருக்கிறாரு. அதனால அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, நம்ம சேர்ந்து உயர்த்துவோம். ஒரு அற்புதமான அபிஷேகம் நிறைந்த ஒரு பாடல், ஒரு விசுவாச அறிக்கையோடு இந்த பாடலை பாடுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபித்து ஜெபித்து பாடுங்கள். அந்நிய வாசியோடு பாடுங்கள். அவன் சோத்திரம் என்று சொல்லி பாடுங்கள். கட்டுகள் உடைந்து உங்க இருதயத்தை சந்தோஷம் ஆளுகை செய்யணும். ஏதோ அமெரிக்கா போனாதான் ஒரு சந்தோஷம் வரும்னு நினைக்காதீங்க. இங்கிலாந்து போனால் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. நாளைக்கு அமெரிக்கா போகிறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க? தூக்கமே வராது. நாளைக்கு திருமணம்னா உங்கள் இரவு எப்படி இருக்கும்? தூக்கமே இருக்காது. நாளைக்கு மனமகிழ்ச்சியான ஒரு காரியம் நடக்குதுன்னா இரவு தூக்கம் இருக்காது. இதெல்லாம் காட்டிலும் அமெரிக்காவை படைச்சவர், உன்னை படைச்சவர், இந்த உலகத்தை படைச்சவரோடு நீ இருக்கிற நேரம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இந்த மனக்கண்ணை பூட்டி வச்சுட்டான் பார்த்தீங்களா சாத்தான். இன்னைக்கு அந்த கட்டை உடைத்து நீ எங்கே இருந்தாலும், நீ எதில் இருந்தாலும் இருக்கிற சந்தோஷத்தை விட கர்த்தரோடு இருக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் இங்கிலாண்டில் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், நான் நிலாவில் இருக்கிறேன். நீ எங்கனாலும் இருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் நீ கர்த்தரோடு இருக்கணும். அது ரெண்டாவது விஷயம். நீ அமெரிக்காவில் இருக்கலாம், நீ நிலவுக்கு கூட போகலாம், நீ கடலில் போகலாம், நீ கடலின் ஆழத்தில் நீர்மூழ்கி கப்பலில் கூட போகலாம். ஆனால் உன்னோட கர்த்தர் இருக்கணும். உன்னோட கர்த்தர் இல்லாமல் நீ நிலவுக்கு போனாலும், ஆமே, நீ கடலின் ஆழத்தில் நீர்மூழ்கி கப்பலில் போனாலும் கர்த்தருடைய ஆவியானவன் கூட இல்லை என்றால் உன்னை பாதுகாக்க உன்னோடு யாரும் இல்லை. அதனால நான் அங்கே இல்லை எங்கே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தரோடு இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து, இது அமெரிக்காவில் இருக்கிறதை காட்டிலும் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, எந்த லேண்டில் இருந்தாலும் கிடைக்காத ஒரு சமாதானம் கர்த்தரோடு இருக்கும்போது கிடைக்குது. அருமையானவர்களே, எல்லா தேசத்தையும் அவர் தான் உண்டாக்கினாரு. அவரோடு இருக்கிறது தான் பெரிய பாக்கியம். இன்னைக்கு இந்த 100 நாளும் நீங்கள் அவரோடு இருக்க போறீங்க. இந்த 100 நாள்ல இருக்கும்போது என்ன நடக்கும் நினைக்கிறீங்களா? ஒரு கோழியை எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க தேவச்சனமே. ஒரு 21 நாள் அந்த கோழி இன்குபேஷன் பண்ணும். அந்த அடை வைக்கிற ப்ராசஸ் பாருங்க. அது 21 நாள் அந்த முட்டைகள் மேலாக உட்கார்ந்துருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா இந்த கோழிக்கு பைத்தியம் முடிச்சிட்டா, சாப்பிட மாட்டேங்குது, ஒல்லியாகி கொண்டிருக்கிறது, ஏன் இது போய் இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த முட்டைக்கு உள்ளாடி, ஹல்லேலூயா, முட்டைக்குள்ள என்ன நடக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அதற்குள்ள இந்த தாய் கோழி உட்கர ஒரு
சூடு பாஸ் ஆகுது, ஏதோ ஒரு அரவணைப்பு அந்த முட்டைகளுக்கு கிடைக்குது, அதுக்குள்ள இன்விசிபிளான ஜீவன் உண்டாகுது. அதே முட்டை இந்த தாய் அந்த 21 நாள் உட்கரவில்லை என்றால் அது சாதாரண முட்டையாக மாறும். ஆனால் இன்குபேஷன் ப்ராசஸ்க்குள்ள போன, அட வைக்கிற ப்ராசஸ்க்குள்ள போன எல்லா முட்டைகளும் ஜீவனுள்ள கோழிகளாய் மாறும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ தேவ ஜனங்கள் ஆமென் விசேஷித்த இந்த அபிஷேக ஜபம் இல்லாமல் இருக்கிறதுனால அவர்களுக்கு அநேக திறந்த வாசல் கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் இன்குபேஷன் ப்ராசஸ்க்குள்ள வரல. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் தான் இல்லை, எந்த இடத்துலயாவது அவர்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல தொடர் ஜெபத்தை அவர்கள் வைக்கணும். வைக்கவில்லை என்றால் இந்த இன்குபேஷன் ப்ராசஸ், இந்த அட வைக்கிற ப்ராசஸ் தேவ பிள்ளைகளுக்கு நடக்கணும். தேவ ஜனங்களே, நாம் கர்த்தருடைய சூடுக்குள்ளாக இருக்கணும். கர்த்தர் ஒரு ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைக்கிறது போல அவர் கூப்பிட்டாராம். ஆனால் ஜனங்கள் வரவில்லை. நாம் அவருடைய செட்டைகளின் நிழலில் வரணும். வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய உன்னதமானவருடைய அந்த நிழலில் வந்தால்தான் பாதுகாப்பு. நாம் அந்த நிழலில் குடியிருக்கணும். ஆம் தேவ ஜனங்களே, சங்கீதம் 91 ஆசீர்வாதம் யாருக்கு? சர்ப்பத்தை மிதிக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு? இரவில் உண்டாகும் பயங்கரம் தாக்காதது யாருக்கு? அந்த வசனத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அருமையானவர்களே, நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால்தான் அது நடக்கும். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு ஓடுகிறதுனால நடக்காது. அந்த தாய் கோழி ஒரு நாள் மட்டும் அடை வச்சுட்டு மீதி 10 நாள் கழிச்சு திரும்பி வந்தால் அந்த முட்டையெல்லாம் நாசாயிரும். அதனால செய்ய வேண்டியதை தொடர்ச்சியாக செய்யணும். 100 நாள் ஜெபம் என்றால் அந்த 100 நாளும் பட்டி பிடித்து ஜெபித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும், திறந்த வாசல் உண்டாகும். என்ன நடக்கும் யோசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 100 நாள் தேவனுடைய பிரசன்னம் உங்களை உருமாற்றும், உங்களை ஆமென் டோட்டலாக மாற்றும், உங்கள் குடும்பத்தை மாற்றும். இதை நீங்கள் தொடர்ந்து பற்றி பாதுகாத்து அனுதினமும் 1 வருஷம் தினமும் ஜெபித்தீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தை ஜெபித்தீர்கள் என்றால், தினமும் இரவு இந்த அருமையான 9 மணி அளவில் நம்ம இந்த லைவ் டெலிகாஸ்ட் போட்டு கொண்டிருக்கிறோம். டெய்லியும் நீங்க இந்த 100 நாள் முடிஞ்ச பிறகும் நீங்க தொடர்ந்து 9 மணி அளவில் ஜெபித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஆண்டோடைய சித்தம் நிச்சயமாக நிறைவேறும். தேவச்சனமே, ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோமா? உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், ஐயா எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே ஐயா, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஓ, கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திருந்தினான் பேதுரு. உந்தன் பார்வையால் திருந்தினான் பேதுரு. ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லையே. என் ஆண்டவரால் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, சேர்ந்து ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுது. உம்மால் கூடும், ஓ எல்லாம் கூடும். உம்மால் கூடும் அப்பா, எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தவித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தால். தவித்தால் மரித்தால், அந்த ஜெபத்தால் உயிர்த்தால். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தான். திமிர்வாத ஐனையா
வாயிலே பேச்சு வந்தது, கழுதையின் வாயிலே பேச்சு வந்தது, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது, உம்மால் கூடும், ஓ எல்லாம் கூடும், உம்மால் கூடும், உம்மால் கூடும், ஓ எல்லாம் கூடும், ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது. தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படி அதிசயம் நடக்கும். மீனின் வாயில் காசு வந்தது, தவித்தால் மரித்தால் உயிர்த்தால், ஹல்லேலூயா, ஐத்திக்கு மறித்து உயிர்த்தான். இப்படிப்பட்ட அதிசயங்கள் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் அவிசுவாசிக்க வேண்டாம். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மரித்து போன அநேக அனுபவங்கள்ல கர்த்தர் உயிரை தருகிறார். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர், தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி, ஓ நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. சொல்வோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என்னென்ன தீமை வருதோ எல்லா தீமையும் ஆண்டு நன்மையா மாத்த போறாரு. சில பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார் அல்லவா? ஆமென். அந்த பிரச்சனைகளை ஆண்டு நன்மையா மாத்த போறாரு. அந்த உபத்திரத்தை நன்மையா மாத்த போறாரு. சிலுவையை அனுமதித்தீர், ஆனாலும் அது நன்மையா மாத்தினீர். சிந்தைதனை மாற்றினீர், நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர், நன்றி. என் சிந்தைகளை மாற்றினீர், நன்றி நன்றி நன்றி. எல்லா இந்த உபத்திரவம் நம்மளை உருவாக்குது அருமையானவர்களே. நன்றி. சிலுவை அனுமதித்தார், சிந்தையை மாத்தினாரு. நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் லூஸ்ல விட்டுட்டு, எல்லா பிரச்சனை எல்லா கவலையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாம் நன்மையா மாறிடும், எல்லா பிரச்சனையும் நன்மையா மாறும். அதனால நடந்ததை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அது நடக்காம இருந்திருந்தா நீங்க நரகம் கூட போயிருப்பீங்க. ஏதோ பிரச்சனையினாலதான் ஜெபத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏதோ போராட்டத்தினாலதான் அங்க வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனையை நன்மையா மாத்திட்டாரு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நான் நன்றி சொல்லி மகிழ்வேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உங்க உள்ளான மனுஷனை அவர் உடைத்து உருவாக்குறாரா? இந்த பிரச்சனை உங்களை உருவாக்குவாருமையானவர்களே. அது உங்களை உருக்குலைக்கிறதுக்கு அல்ல, அது உங்களை உருவாக்குறதுக்கு வந்திருக்கிறது. எல்லாம் நன்மையாய் மாறுகிறது, எல்லாம் நன்மையாய் மாறுகிறது, எல்லாம் நன்மையாய் மாறுகிறது. என்னை உடைத்து உருவாக்குற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த 5 அப்பத்தி 2 மீன் ஆண்டு பிரித்து அநேகருக்கு கொடுத்தாரு. உங்களை உடைத்தார் என்றால் அநேகருக்கு பயன்படுத்துவார் அருமையானவர்களே. அதனால ஏன் உடைத்தார்னு கவலைப்பட வேண்டாம். உங்க கண்ணீர் அநேகரை போஷிக்க போகிறது. என் கிருபை உனக்கு போதும் என்றே உன் பலவீனத்திலே பலன் நின்றே. என் கிருபை உனக்கு போதும் என்றே உன் பலவீனத்திலே பலன் என்றே. நன்றி
நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர்! எல்லா தீங்கையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் எவ்வளவு அருமையா மாத்தி விட்டார் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் தாங்கும் பலனை தருவார். தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி. ஓ தப்பி செல்ல வழி செய்தீர். எத்தனை வழிகளை திறந்தார். தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி. எனக்கு தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உமக்கு எல்லாம் நன்மைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஓ நன்றி. ஓ ரபா பாபா பாபா ஷகதரபா. எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. ஓ நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. ஓ நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அவர் நம்மளை விசுவாச புடமிட்டாரு. ஒரு சுத்த பொண்ணாக மாத்துகிறாரு. அவர் சும்மா நம்மளை உடைக்கவில்லை. ஆமென். அவர் நம்மளை உடைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நம்மளை ஆமென் சுலவுல போட்டு புடைப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. விசுவாச புடமிட்டீர் நன்றி. பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி. விசுவாச புடமிட்டீர் நன்றி. என்னை பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி. ஓ நன்றி நன்றி. எல்லா நன்மைக்கு நன்றி. ஓ நன்றி. எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. ஓ கசப்புகளை மாற்றி விட்டீர் நன்றி. மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. எவ்வளவு பெரிய வாக்கியம்! எல்லா கசப்பையும் மன்னிக்கும் தன்மை ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனா இன்று பாருங்க, நமக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கசப்புகளை மாற்றி விட்டாரே, மன்னிக்கும் மனம் தந்தாரே. எல்லா கசப்புகளையும் மறந்தீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. நன்றி. எல்லா ஆண்டவர் சொன்னார், அவருக்கு வழிகளை உண்டாக்கணும், அவருக்கு பாதையை உண்டாக்கணும். அவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா பாதையை உண்டாக்கணும். யோவான் ஸ்நானகர் அவருக்கு பாதையை உருவாக்க வந்தவர். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் எல்லா பள்ளங்களும் மூடப்படணும். அருமையானவர்களே, எல்லா போராட்டத்தின் ஆவிகளுக்கு ஒரு முடிவு வரணும். ஹல்லேலூயா. ரிகபா ஷதலரபா ஷியந்தலரபா. நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல ஆவியானவருக்கு நல்ல நன்றி செலுத்துவோமா? லிகதரபா ஷகதலரபா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆவியானவரே, எனக்கு நடந்ததெல்லாம் நன்மையாக மாறிவிட்டது, எனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக மாறிவிட்டது. எல்லா தன்மைகளிலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா இன்னல்களிலும், எல்லா தனிமையிலும் என்னோடு இருந்தவங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு இன்னும் இருக்க போகிறவங்க அன்புக்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை இன்னல்கள் வந்தது, ஆனால் எங்களை கைவிடவே இல்லையே. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை கைவிடவே இல்லை. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார், சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்கிறார்களே, என் பிள்ளைகளை என்னை தேடி வந்திருக்கிறார்களே என்று சந்தோஷப்படுகிறதை நான் உணர்கிறேன். நம்ம எல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருக்கு சந்தோஷம் பெருகும். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆண்டவருடைய பிரசன்னம் வெளியரங்கமாகும். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். ஆண்டு சொன்னார், பள்ளத்தாக்கு நான் நிரப்பிடுவேன்னு சொன்னாரு. ஆனா நிரப்பணும்னா பள்ளத்தாக்குல எல்லா இடத்தையும் வெட்டணும். ஆமென். எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பள்ளத்தாக்குல ஒரு பள்ளத்தை வெட்டினாங்க. அந்த பள்ளத்தை கர்த்தர் நிரப்பினாரு. இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது சில பள்ளங்களை நம்ம வெட்டி வைப்போம். நம்ம ஆண்டவர் பள்ளங்களை நிரப்பிடுவாரு, மழையை அனுப்பிடுவாரு. ஹல்லேலூயா. செழிப்பை அனுப்புவாரு, ஆவிக்குரிய செழிப்பை அனுப்புவாரு. வறண்ட நிலமா மாறும், தரித்திர ஆவி மாறும், போராட்டத்தின் ஆவி மாறும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை இன்னும் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோட இணைந்து உயர்த்தி கொண்டே இருங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
உயர்த்தி கொண்டே இருங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே அசைவாடுகிறதை விட்டு விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க குடும்பத்தை அவர் கெட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி பலமாக இறங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ தாய் தேற்றுகிறது போல உங்களை தேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளையை நீங்க தேற்றுகிறது போல கர்த்தர் உங்களை தேற்ற போகிறாரு. உங்க கண்களில் உள்ள கண்ணீரை துடைக்க போகிறாரு. அநேகருக்கு கேள்விக்கு பதில் நீங்க சொல்ல வேண்டும் அல்லவா? உங்க வாழ்க்கையின் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? இதோ கர்த்தர் உங்களுக்கு பதிலாக வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுவோமா? வாருங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் அறையை நிரப்புங்க. அன்று நிரப்பினீரே, அவர்கள் இருந்த அறையை நிரப்பின ஆவியானவரே, மேலறையை நிரப்பின ஆவியானவர் இன்று என் வீடை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. விடுதலையின் சத்தியத்தினால் என்னை நிரப்புங்க. கட்டுகள் உடைகிற மகிமையால் நிரப்புங்க. பிரேக் த்ரூ வல்லமையங்களை தொடட்டும். டெலிவரன்ஸ் ஆவியானவர் எங்கள் வீட்டில் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு சொன்னீரே. லீகாதா ராபா ஷாகாதா ராபா. ஆவியானவர் நம்மளை கைவிடவே இல்லை. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார், சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்கிறார்களே, என் பிள்ளைகளை என்னை தேடி வந்திருக்கிறார்களே என்று சந்தோஷப்படுகிறதை நான் உணர்கிறேன். நம்ம எல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருக்கு சந்தோஷம் பெருகும். ஆண்டோடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆண்டோடைய பிரசன்ன வெளியரங்கமாகும். ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். ஆண்டு சொன்னார், பள்ளத்தாக்கு நான் நிரப்பிடுவேன்னு சொன்னார். ஆனால் நிரப்பணும்னா பள்ளத்தாக்குல எல்லா இடத்தையும் வெட்டணும். ஆமென். எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பள்ளத்தாக்குல ஒரு பள்ளத்தை வெட்டினாங்க. அந்த பள்ளத்தை கர்த்தர் நிரப்பினாரு. இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது சில பள்ளங்களை நம்ம வெட்டி வைப்போம். நம்ம ஆண்டவர் பள்ளங்களை நிரப்பிடுவாரு, மழையை அனுப்பிடுவாரு. ஹல்லேலூயா. செழிப்பை அனுப்புவாரு, ஆவிக்குரிய செழிப்பை அனுப்புவாரு. வறண்ட நிலமா மாறும், தரித்திர ஆவி மாறும், போராட்டத்தின் ஆவி மாறும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை இன்னும் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோட இணைந்து உயர்த்தி கொண்டே இருங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி கொண்டே இருங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே அசைவாடுகிறதை விட்டு விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க குடும்பத்தை அவர் கெட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 4வது நாள்ல உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்திருக்கிறாங்க. இந்த 4 நாளிலும் எங்களை அக்னியா மாத்திருக்கிறீர். அநேக சத்தியங்களை புரிய வைத்தீர் அப்பா. ஏன் இந்த உபத்திரவம் என்று புரிய வைத்தீர். உங்க நாம மகிமைக்காக எங்களை நீர் அநேக பாடுகளையும் போராட்டங்களையும் ஆண்டவரே நீர் நடத்தினாலும் அவன் சாத்துருவானவன் எங்களை அநேக துன்பங்களிலும் இன்னல்களிலும் தள்ளி உம்மை மறுதலிக்க வேண்டும் என்று, உம்மை விட்டு தூரம் போக வேண்டும் என்று, ஜெபிக்காமல் பின்வாங்க வேண்டும் என்று, துதிக்காமல் ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும் என்று, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தாமல் ஹல்லேலூயா அந்த இருளான இருதயம் உண்டாக வேண்டும். துதிக்காத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததுன்னு சொன்ன வசனத்தின்படி ஹல்லேலூயா ராபா ஷாகா தானா ராபா உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை இருளாக்க வேண்டும் என்று சத்துருவானவன் வச்ச தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறதுக்காய் சோத்திரம். கர்த்தர் உடைக்கிறதுக்காய் சோத்திரம். லியாந்தல ரபு ஷந்தல ரகடர சியந்தல ரபா அல்பாரா சாப்ராட்டே சேனேரி ஆண்டல ரபா. இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய மகிமை அவர்கள் மேல் ஊட்டி இருக்கிறதுக்காய் சோத்திரம். இந்த தீ, இந்த அக்கினி ஒரு தீக்குச்சி ஒரு காட்டை எரிக்கிறது போல இவர்கள் மேல் இந்த 100 நாள் நீர் போடுகிற அக்கினி அவர்களை பலத்த லெவல்ல எல்லா கட்டுகளையும் முறித்து வெளியே எழும்ப கர்த்தர் உதவி செய்ய போறதுக்காய் சோத்திரம். மீண்டும் 5வது நாளில் இணைந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த 4 நாள் நடத்தின உங்க கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் புதுசாக இந்த 100 நாள் ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த 100 நாட்கள் ஜெபித்து முடிக்கும் பொழுது உங்களுடைய கரங்கள் திறந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை ஆயிரங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த ஒவ்வொரு ஜனங்கள், இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய லைஃப்லையும் என் மாற்றங்களை தரப்போறதுக்காய் சோத்திரம். உங்க கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, யாராவது
உங்களை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும்னு வாஞ்சியாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த செக்ஷனை அனுப்பி கொடுங்க. அவர்களும் இந்த ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்து ஜெபிக்கட்டும். இப்படி 100 நாள் ஜெபம் இருக்குது என்று உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், தேவ பிள்ளைகள் முடிந்தால் எத்தனை குரூப்லலாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஆமென். அகில தமிழ் ஜனங்களும் நம்ம இணைந்து ஜெபிக்கணும். டினாமினேஷன் வேறுபாடு இன்றி கர்த்தரை ஒரே நோக்கத்தோடு பரலோகத்தில் எப்படி துதித்து பாடுவார்களோ, நம்ம எல்லாம் வேற வேற சர்ச்சு, வேற வேற டினாமினேஷன் சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள் உள்ள அன்பு, கிறிஸ்துவின் சரீரம் என்ற அன்பு நம்ம ஒவ்வொரு பேருக்குள்ளாக இன்னும் பெருகணும். நம்ம வாழுகிற இந்த உலகத்தில் அநேக வேறுபாடுகள் இருந்தாலும் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கணும். எங்கெங்கெல்லாம் தேவ ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் அனுப்புங்க. கர்த்தர் ஒவ்வொரு பேரை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கட்டுகளில் உள்ள தேவ ஜனங்களுக்கு விடுதலையாக மாறட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அவர் பெருகணும், நாம் சிறுகணும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.